வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று உடல்நலம் என்ற பாடத்திட்டத்தின் கீழ் தண்டுவடம், புறநரம்பு மண்டலம், ஜீரண மண்டலம் பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதலாவது கேள்வி, மைய நரம்பு மண்டலத்தின் இரண்டாவது பகுதி டேஷ். தண்டுவடம். தண்டுவடம் முகுளத்தின் வழியாக டேஷ் அடிப்பாகம் வரை நீண்டு செல்லும் உருளை வடிவு அமைப்புடையது. முதுகின் அடிப்பாகம் வரை நீண்டு செல்லும் உருளை வடிவ அமைப்புடையது. தண்டுவடத்தின் வேலை, புற நரம்பு மண்டலம் அனுப்பும் செய்திகளை மூளைக்கு அனுப்புகிறது. மூளை அனுப்பும் செய்திகளை உடலின் பல பகுதிகளுக்கு கொண்டு செல்கிறது. சில சமயம் தண்டுவடம் மூளைக்கு செய்திகளை அனுப்பாமல் தானே அவற்றை வழிமுறைப்படுத்தி உடல் உறுப்புகளுக்கு கட்டளை அனுப்பும் செயல் டேஷ் ஆகும். தண்டுவட அனிச்சை செயல். கண்களில் தூசு விழும் பொழுது கண்களை மூடுவது, சூடுபடும் பொழுது கைகளை இழுத்து கொள்வது ஆகிய செயல்கள் தண்டுவட அனிச்சை செயல்களாகும். தண்டுவடம் டேஷ் சமயங்களில் தானாகவே முடிவு எடுக்கிறது. அவசர சமயங்களில், அதாவது எமர்ஜென்சி டைம்ஸில். மூளை தண்டுவட திரவம் டேஷ் மண்டலத்தின் ஒரு பாதுகாப்பு உரையாகவும் அதிர்வு தாங்கியாகவும் செயல்படுகிறது. மூளை தண்டுவட திரவம், அதாவது செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் சிஎஸ்எஃப்ன்றது மைய நரம்பு மண்டலத்தின் ஒரு பாதுகாப்பு உரையாகவும் அதிர்வு தாங்கியாகவும் செயல்படுகிறது. மூளையிலிருந்தும் தண்டுவடத்திலிருந்தும் பிரிந்து உடல் உறுப்புகளுக்கு செல்லும் நரம்புகளின் தொகுப்பு டேஷ் ஆகும். புற நரம்பு மண்டலம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். புற நரம்பு மண்டலத்தின் இரு பகுதிகள், இயக்க நரம்பு மண்டலம், தானியங்கு நரம்பு மண்டலம், சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். இயக்க நரம்பு தண்டுவடம் இயக்க நரம்பு மண்டலம் டேஷ் இயக்கங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. தசைகளின் இயக்கங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. மைய நரம்பு மண்டலத்திலிருந்து பெறப்பட்ட செய்திகளை இயக்க நரம்பு மண்டலம் டேஷுக்கு அனுப்புகிறது. உடல் உறுப்புகளுக்கு அனுப்புகிறது. இயக்க நரம்பு மண்டலத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இயக்கங்கள் உணர்வு உறுப்புகளுக்கு செய்திகளை பரிமாறுதல், கைகளை அசைத்தல், வாயை அசைத்தல் போன்றவை. தானியங்கு நரம்பு மண்டலம் டேஷாக செயல்படுகிறது. அட்டானமஸ் தன்னிச்சையாக செயல்படுவது. தானியங்கு நரம்பு மண்டலத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள உறுப்புகள் இதயம், நுரையீரல், சிறுநீரகம், சீரண உறுப்புகள். தானியங்கு நரம்பு மண்டலத்தின் செயல்கள் சிலவற்றை கூறுக. அதிக வெளிச்சத்தை கண்டதும் கண்மணி சுருங்குவது, இருட்டில் கண்மணி விரிவடைவது, கடுமையான உழைப்பின் போது இதய துடிப்பு அதிகமாகி தசைகளுக்கு அதிக இரத்தம் செல்வது, இறுக்கத்தின் போது சீரண மண்டலத்திற்கு செல்லும் இரத்தம் தடைபடுவதும், இதயத்திற்கு இரத்தம் அதிகமாக செல்வதும், உணவு உண்டதும் சுரப்பிகளுக்கும் தசைகளுக்கும் குடல் பகுதிகளுக்கும் வேகமாக செயல்பட்டு உணவை சக்தியாக மாற்றுவதும் இந்நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகள். தானியங்கு நரம்பு மண்டலத்தின் இரு பகுதிகள், பரிவு நரம்பு மண்டலம், பக்கப்பரிவு நரம்பு மண்டலம். உணர்ச்சி வயப்படும் பொழுது உண்டாகும் உடல் இயக்க வேகங்கள் டேஷ் மண்டலத்தால் துரிதம் அடைகிறது. பரிவு நரம்பு மண்டலத்தால் துரிதம் அடைகிறது. பரிவு நரம்பு மண்டலத்தின் தூண்டு வினைகளுக்கு பின் உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு உந்தப்பட்ட உடலை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது பக்கப்பரிவு நரம்பு மண்டலம். உடலில் மிக சிக்கல் நிறைந்த மண்டலம் டேஷ் நரம்பு மண்டலம். பக்கப்பரிவு மண்டலம் செயல்படும் பொழுது டேஷ் மேலோங்கி இருக்கும். மென்மையான உணர்வுகளான அன்பு, கருணை, பொறுமை, பரிவு இவை மேலோங்கி இருக்கும். உணவில் இருக்கும் புரதம், மாவு பொருள், சர்க்கரை, கொழுப்பு போன்ற பொருட்களை சிதைந்து உயிர் வேதி இணையால் உடலில் திசுக்களுக்கு ஏற்ற ஆற்றலை மாறும் செயல்முறையின் பெயர் செரித்தல். டேஷில் செரித்தல் நடைபெறுகிறது. உணவு பாதையில் செரித்தல் நடைபெறுகிறது. உணவு பாதையின் நீளம் 6 to 9 மீட்டர், வாயிலிருந்து மலத்துவாரம் வரை. உணவு பாதை தொடங்குவது வாய். மேல் தாடை, கீழ் தாடை என ஒவ்வொரு தாடையிலும் டேஷ் பற்கள் உள்ளது. 16 பற்கள் உள்ளது. பற்களின் வகைகள் வெட்டும் பல், கோரைப்பல், முன் கடவாய்ப்பல், கடவாய்ப்பல் என 4 வகைகள். பற்களின் வேலை
உணவை கடிக்க, கிழிக்க, அரைக்க. நாக்கு உணவை டேஷ் கொடுத்து உதவுகிறது. தள்ளி கொடுத்து உதவுகிறது. வாய் குழியில் உள்ள உமிழ்நீர் சுரப்பிகள் டேஷை சுரக்கிறது. உமிழ்நீரை சுரக்கிறது. உமிழ்நீர் டேஷ் 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 ஆகியவைகள் செய்வதற்கு உதவுகிறது. மாவு பொருளை சர்க்கரையாக மாற்றுவதற்கு, தீய பாக்டீரியாக்களை அழிக்க, உணவுப் பொருட்களை அரைக்க உமிழ்நீர் உதவுகிறது. வயிற்றின் மேல் பகுதியில் உள்ளது டேஷ். இரைப்பை. இரைப்பையின் கொள்ளளவு 300 ml முதல் மில்லிலிட்டர் முதல் 1500 மில்லிலிட்டர் வரை. டேஷ் இரைப்பை சுரப்பிகளால் சுரக்கப்படுகிறது. இரைப்பை நீர் கேஸ்ட்ரிக் ஜூஸ் இரைப்பை சுரப்பிகளால் சுரக்கப்படுகிறது. இரைப்பை நீர் சுரக்கின்ற அளவு 1500 ml மில்லிலிட்டர் முதல் 2500 மில்லிலிட்டர் வரை. உணவு இரைப்பை நீருடன் கலக்க உணவு குழாய் தசைகள் சுருங்கி விரிவதால் ஏற்படும் டேஷ் உதவுகிறது. இரைப்பையின் அழுத்தம் உட்சுவரில் உதவுகிறது. செரிமான வேலை முழுமை பெறுமிடம் சிறுகுடல். உணவிலிருந்து டேஷ் டேஷ் உடலுக்கு கிடைக்கின்றன. ஜீவகாந்தமும் உயிர் துகள்களும் உடலுக்கு கிடைக்கின்றன. டேஷில் சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு கல்லீரலுக்கு சென்று பிறகு அது இரத்தத்திற்கு சென்று அங்கிருந்து இரத்தமாகி அது இதயத்திற்கு சென்று அங்கிருந்து டேஷ் மூலமாக உடலின் எல்லா சிற்றறைகளுக்கும் செல்கிறது. சிறுகுடலில் சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு கல்லீரலுக்கு சென்று இரத்தமாகி இதயத்திற்கு சென்று அங்கிருந்து இரத்த ஓட்ட மண்டலம் மூலமாக உடலின் எல்லா சிற்றறைகளுக்கும் செல்கிறது. சிற்றறைகள் இச்சத்து பொருள்களை டேஷ் மாற்றத்தால் தேவையான ஆற்றலாக மாற்றுகிறது. வளர்சிதை மாற்றத்தால் உடலின் நுட்பமான பல பணிகளை செய்யும் ஒவ்வொரு உறுப்புகளின் செயல்களை செய்வது இறைநிலையின் பேரறிவு ஆகும். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவு.